இந்த 3ஆம் வீடை வந்து யாரும் சீரியஸாக எடுத்துக்கிட்டது கிடையாது. ஆனால் வந்து எனக்கு வந்து இந்த 3ஆம் வீடுங்கிறத ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம்னா 3ஆம் வீடுங்கிறது வந்து முயற்சி ஸ்தானம். ஸோ வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதான் மெய்வருத்த கூலி தரும். அதாவது கடவுளே இவன் தலையில் இவனுக்கு நடக்காதுன்னு எழுதி வச்சிருந்தா கூட செய்கிற முயற்சிக்கு தகுந்த மாதிரி பெரிய லாபராட்ட கூட கூலியாவது கிடைக்குங்கிறது ஒரு தியரி. அதனால் எனக்கு அந்த முயற்சி ஸ்தானம், அந்த 3ஆவது ஸ்தானத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து 3ஆவது ஸ்தானத்தை பற்றி, 3ஆம் வீட்டை பற்றி ஒரு சின்ன கதை மூலம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது பிரான்ஸ் நாட்டு தளபதி வந்து நெப்போலியன். அவன் வந்து மிகப்பெரிய வீரன். ஓகே, இந்த வாட்டர்லூங்கிற இடத்துல நடந்த யுத்தத்தில் வந்து அவன் தோற்றுறான். அதனால் அதில் வந்து முக்கியமான 3 தளபதிகள் தான் அந்த யுத்தத்தை முன்னிட்டு நடத்துகிறவங்க. அந்த வெளிநாட்டு ஆப்போனண்ட், அதாவது எதிரி நாட்டுக்காரங்க. அவங்க